கிலோமீட்டர்ஸ் வந்து இன்னும் இருக்குது, 45 மினிட்ஸ் காட்டுது. ஓகே, நம்ம அந்த டைமில் போயிடும். அது ஏதாவது பேசிகிட்டே இருக்கட்டும், அது இருக்கட்டும். என்ன சொல்லிட்டு இருந்தேன், நம்ம ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சென்ஸ். இப்போ நான் ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன் அப்படின்னா, நான் 1 2 3 ட்ராக்கில் போயிட்டு இருக்கேன்னா, நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணி இந்த ட்ராக்கை பிடிச்சிட்டே போயிட்டே தான் இருக்கணும். இப்போ ஆப்போசிட்டில் சப்போஸ் அங்கே வருதுல்ல, அந்த வண்டி நமக்கு பக்கத்தில் வருதுன்னா நம்ம லெஃப்ட்டை வந்து ஓவர்டேக் எடுக்கலாம், தவறு கிடையாது. அதே இந்த நடு சென்டரில் போயிட்டு இருக்கிற வண்டியை அவர் லெஃப்ட்டில் ஓவர்டேக் எடுக்கிறாருல, அது வந்து கொஞ்சம் தவறான செயல். என்ன ரீசன்னா, இப்போ ரைட் சைடில் இருக்கிற வண்டி லெஃப்ட்டில் சம்டைம்ஸ் போகும். அப்படி போகும்போது லெஃப்ட்டில் இண்டிகேட்டரை போட்டு அந்த சென்டரில் போகிற வண்டியை பார்த்து அவங்க போவாங்க. அவங்க லெஃப்ட் சைடில் வண்டி வருமானதை பார்க்குறது வாய்ப்பு கம்மி. என்ன ரீசன்னா, இப்போ பாருங்கள், இந்த வண்டி தான் ஓவர்டேக் எடுக்கிறேன், லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்ட் சைடில் ஏதாவது வண்டி வருதான்னு பார்த்துட்டு எடுக்கிறோம். இப்போ வந்து நான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுனால நான் வந்து சென்டர் ட்ராக்கில் போகலாம். சென்டர் ட்ராக்கில் போகலாம், ஆனால் நம்ம வந்து ஒரு ஸ்பீடு போகிறோம், ஒரு லிமிட் தாண்டி போகிறோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ரைட் சைடில் போய்க்கிறது நல்லது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இப்படியே போயிட்டே இருந்தோம்னா நம்ம நார்மலாக போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக போகிறவங்க தான் வந்து ரைட்டில் போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஸ்பீடு மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, ஒரே ஸ்பீடில் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அதனால் நம்மளும் அதுவே ஃபாலோ பண்ணி போய்க்கிறது நல்லது. ஓகே, டோல்கேட்டு 3 கிலோமீட்டர் காட்டுது. டோல்கேட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு சிஎன்ஜி பங்க் இருக்கிறதா சொல்லி அவர் சொன்னார். ஸோ நம்ம எங்கேருந்தே பங்க் எங்கிருந்து எனக்கு தெரியாது. பங்கு கண்டு பார்த்துட்டே போகணும். அங்கே தூரத்தில் ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் தெரியுது. அதனால் நம்ம இப்போவே சர்வீஸ் பண்ணி போகிறோம். கார் போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம இந்த சர்வீஸ் ரோட்டை பிடிச்சிட்டோம். கடவுளே கடவுளே கடவுளே, இன்னொரு பிரச்சனை வேறு இருக்குது மக்களே. இந்த மந்தோட சிஎன்ஜி டேங்கை வந்து க்ளீன் வேறு பண்ணணும். சிஎன்ஜிலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் சிஎன்ஜி டேங்கை க்ளீன் பண்ணால் தான் சிஎன்ஜி வந்து மறுபடியும் அடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில பங்கில் வந்து அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். அது வேறு பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 3800 ஆகுன்னு சொல்லிட்டு பூந்தமல்லியில் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி கேட்டேன். அதுவும் பண்ணணும். க்ளீன் பண்ணுறதுல எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம சென்னையில் தான் பண்ணணும், கோயம்புத்தூரில் தான் பண்ணணும், திருப்பூரில் தான் பண்ணணும், அப்படிலாம் எதுவும் இல்லை. டேங்க் க்ளீன் பண்ணி அவங்க ஒரு சின்ன சீல்டு மாதிரி அடிச்சு தருவாங்க. அதில் வந்து சிஎன்ஜி க்ளீன் பண்ண டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு அதெல்லாம் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து சிஎன்ஜி போட்டாச்சு. கிட்டத்தட்ட 680 ரூபா என்னமோ வந்துச்சு. 680 ரூபாய் சிஎன்ஜி போட்டாச்சு. கிலோமீட்டர் 0 பண்ணியாச்சு. பெட்ரோல் கம்மியாக இருக்குது. வச்சுக்கலாம் கம்மி. மக்களே, இது வந்து கனியூர் டோலை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன வழி. இது
இதை வந்து நான் வீடியோவாக போடுறது லீகலா இல்லீகலா ஒன்றும் தெரியலை. அதுக்கும் கடவுள் இருக்காங்க போகிறேன்ட்டு போக வேண்டியதுதான். ரோடு மட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்குது. இதில் போயிட்டோம்னா டோலை தாண்டி நம்ம போய்க்கலாம். அந்த மாதிரி காருக்கெலாம் போய்க்கலாம். பெரிய வண்டியில் கொஞ்சம் கஷ்டம் தான். லாரி அந்த மாதிரி பெரிய வண்டியில் கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய டேர்னிங்லாம் வரும். அதனால் ரொம்ப பொறுமையாக போகிற மாதிரி இருக்கும். டோல் அவாய்ட் பண்ணிட்டு இங்கே வந்தாங்கன்னா மேடம் வேறு ஃபோன் பண்ணாங்க, நான் ரீச் ஆகிட்டீங்களான்னாங்க. இல்லை ஒரு 15 to 30 minutes ரீச் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி எனக்கு 45 minutes காட்டுது. அவினாசியிலேருந்து நம்ம ரைட் கட் பண்ணி போகையில் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம சீக்கிரமாக போய்ட்டு கால் பண்ணிடலாம். பார்ப்போம். இப்போவே டைம் 2:50 ஆயிடுச்சு. ஆனால் என்னென்னா நம்ம ரெஸ்ட் எடுக்காமல் வண்டியை ஓட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வந்து நமக்கு இருக்கும். வண்டியை வந்துட்டு திரும்பவும் சொல்கிறேன், ஸ்பீட் லிமிட்டு இன்னும் இன்ஸ்டாலில் தான் இருக்குது. 80க்கு மேலே கம்பல்சரி போகாது. நம்ம என்னதான் புஸ்குன்னு அமுத்தினாலும் 80க்கு மேலே போகவே போகாது. அவ்வளோதான் மக்களே, போயிட்டு இருக்கோம். அந்த திருப்பூரில் நம்ம போய் பிக்கப் பண்ண வேண்டியவங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி சொன்னேன்ல. ஓகே, இப்போ நம்ம இப்படி போகிறோன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் இண்டிகேட் கொடுக்கணும். அவர் வர முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கேப் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஏறிக்கலாம். ஏறி இப்படி போய்க்கலாம். அதே வந்து கேப் இருக்காது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து போகணும். வண்டி அவங்க ஓட்ட கிட்டலாம் ஒரே மாதிரி பின்னுறோம். நிறைய விஷயம் இருக்கு. அப்படி நம்ம இந்த ரைடு கேப் ஓட்டுறீங்கன்னா கம்பல்சரி யூனிஃபார்ம் போட்டுக்கணும். யூனிஃபார்ம் முடிஞ்ச அளவுக்கு போட்டுக்கணும். ப்ளஸ் வந்து சீட் பெல்ட் கண்டிப்பாக போட்டுக்கணும். அதுக்கு மேலே லைசன்ஸு, வண்டி புக்கு, எஃப்சி பண்ணுற ஸ்லிப்பு, இன்சூரன்ஸு, டேக்ஸு, பர்மிட்டு, இந்த காப்பியெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஒரிஜினலும் வச்சுக்கலாம், ஜெராக்ஸ் வச்சுக்கிறது நல்லது. ஒரிஜினல் வச்சுக்கிறது நல்லது. ஒரிஜினல் சப்போஸ் வந்து எங்கேயாவது ஃபினான்ஸில் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஜெராக்ஸ் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அப்போ தான் நம்ம வந்து சப்போஸ் இப்போ நம்ம கோயம்புத்தூர் இருக்கோம், ஒரு கேரளாவுக்குள்ள ஒரு புக்கிங் வருதுன்னு சொன்னால் நம்ம பர்மிட் போட்டு தான் போகணும். அங்கே போகும்போது எல்லாத்தையும் கேட்பாங்க. சீட் பெல்ட்டு கம்பல்சரி போட்டு தான் ஆகணும். லாங் டிரைவ் போகும்போது கண்டிப்பாக ஸ்டெப்னி இருக்கணும், ஜாக்கி இருக்கணும், வீல்ஸ் பண்ண இருக்கணும், ஜாக்கி இருக்கணும். இது கண்டிப்பாக வேணும். நம்மளோட சேஃப்டிக்கு ஒரு பாட்டில் தண்ணி கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. முன்னாடி விஜய் அண்ணாவோட கார் மாதிரியே ஒரு கார் வருது, டொயோட்டா பாண்டிச்சேரி வண்டி. சரிங்க, நானே நம்மளை இப்போ ஓட்டோ எடுத்துக்க போகுது. நானே பாருங்கள், விஜய் அண்ணாவோட வண்டி மாதிரி விஜய் வண்டி மாதிரி இல்லை. வண்டி பேர் வெல் ஃபயர். சூப்பராக இருந்த வண்டி. லெஃப்டில் போனால் அவினாசி, ரைட்டில் போனால் மக்களே, நம்ம டிரைவிங் கொஞ்சம் அப்படி இப்படி கண்டுக்காதீங்க. வழி இல்லை, பிடிக்கலாம் அப்படியும் போய்க்கலாம். ரைட். Continue on National Highway 381 for 9 kilometers. 9 கிலோமீட்டர் ஒரே ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்காங்க. பஞ்சரா வீல் உருவிடுச்சு. இப்போ நின்றுருக்குல்ல அந்த தோஸ்து கிராஸ் பண்ணிட்டோம். ஒரு வண்டியில் பேக்கில் வீல் ஆக்சில் ஒன்று உருவியாக வந்து
பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி கடையினுடைய செட்டப் தான் அது. சொன்ன அனுப்பூர் பழைய தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்கே எடுத்துட்டீங்கன்னா பாத்திர கடையில் நிறைய இருக்கும். ரைட்டில் எல்லா இடத்துலையும் பாத்திர கடையில் வந்து அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா லெஃப்டில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியுதா பாத்திர கடையெல்லாம். ஐ திங்க் நம்ம திருப்பூரில் அந்த பாஸில் வாங்க வேண்டிய லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இன்னொரு 500 மீட்டர் தான் இருக்குது. லைவ் லொக்கேஷன் ஃபோட்டோஸ் வேலைக்காக மக்களே. பெரிய விஷயம் பெரிய விஷயம் பெரிய விஷயம். ரொம்ப கஷ்டப்பட்டேன். வந்துட்டோம். வந்து பார்சலை கலெக்ட் பண்ணலான்னா அவர் தலைவர் இங்கே ஒரு 2 மணி நேரம் ஆகிறதுக்கு மேலேயே லேட் பண்ணிட்டார். இப்போ தான் நம்ம கிளம்புறோம். இப்போ டைம் கரெக்டாக பார்த்தோன்னா 5:15 ஆயிடுச்சு. அவர் ஏதோ வேலையில் கொஞ்சம் லேட் பண்ணிட்டார் போல். அதனால் அங்கே இங்கேன்னு எல்லாம் போய் வாங்கி பாதி வேலை முடிச்சு பாதி வேலை முடிக்காமல் எல்லாம் பண்டில் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இது டிஷர்ட்டு தான். மாரத்தான் ஏதோ நாளைக்கு நடக்கும் போல். அதோட டிஷர்ட் தான். அந்த டிஷர்ட்டுக்கு வந்துட்டு இங்கே பிரிண்ட் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பிரிண்ட் பண்ணல, இங்கே ரெடி பண்ணி கொண்டு போகிறாங்க. அது பஸ்லையும் ட்ரெயின்லேயும் தான் வச்சுட்டு வர போல். நாளைக்கு காலைல ஃபங்க்ஷன்றதுனால இப்போ நம்மகிட்ட இப்படி பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக வாங்கிட்டோம். அவங்ககிட்டையும் சொல்லியாச்சு, கவுண்டெல்லாம் பார்த்து சொல்லியாச்சு, பேக் பண்ணி வச்சுருக்காங்க, ஃபோட்டோ எடுத்து அனுப்பியாச்சு. நம்ம கொண்டு போய் தரது மட்டும்தான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி பேசஞ்சர் வண்டியில் இந்த மாதிரி லோடு கொண்டு வரக்கூடாது. லோடுன்னா பெரிய லோடில் இல்லை, ஒரு ரெண்டு சாக் பையில் போட்டிருக்காங்க. அதை வந்து கொண்டு வரக்கூடாது. அப்படி ஏதாவது கொண்டு வர மாதிரி இருந்ததுன்னா போலீஸ் ஃபைன் ஏதாவது போட்டாங்கன்னா நீங்கள் எதாவது பே பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். மக்களே நம்ம கிளம்பியாச்சு. ஏசி போடல, ஏசி ஆஃப் பண்ணிட்டேன். ரோட் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகுது, அதனால் ஏசி இப்போதைக்கு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தோன்னா பார்சல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். புது பஸ் ஸ்டாண்ட் தாண்டியாச்சு. அதாவது திருப்பூருடைய புது பஸ் ஸ்டாண்ட் தாண்டி நம்ம பைபாஸ் ரோட்டுக்கு போயிட்டுருக்கோம். பைபாஸ் ரோட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் பைபாஸுக்கு போகல. போயிட்டு நம்ம அவாய்ட் டோல்லாம் கொடுக்க போகிறதில்ல, நம்ம டோலில் தான் போக போகிறோம். கேஷ் பே பண்ணிட்டு போயிட போகிறோம். நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துட்டு நாளைக்கு நல்லபடியாக வண்டி ஓட்டணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் நம்ம கும்புற சாமியை பொறுத்து தான் இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் கேப் அங்கே ஓட்டிட்டோம்னா கூட ஏதாவது செலவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். செலவுக்கு ரெடி பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்குது. ஏன்னா கையில் காசு இல்லாமல் போயிட்டு அங்கே நம்மளுக்கு யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை. ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். பார்ப்போம், எல்லாமே நல்லதாகவே நடக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் அப்படியே போய்கிட்டு இருக்கோம். பைபாஸ் டச் பண்ணியாச்சு. பைபாஸ் வந்து நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். இதில் பார்த்தோன்னா 434 கிலோமீட்டர் காட்டுது. கஸ்டமர் வந்து நம்மளுக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், நம்ம டோல் பே பண்ணிட்டே போயிடலாம், வேறு வழி இல்லை. டைம் ஆகிட்டு இருக்கோம். நம்ம சீக்கிரமாக ரொம்ப கொடுத்துலாம். காலையில் ஏதோ ஈவெண்ட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு ஊருக்கும், அதாவது எந்த சர்வீஸ் ரோட்டுக்கும் போக வரதா இப்போ பிளான் இல்லை. நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பைபாஸ்லேயே போயிடலாம். என்ன ஒரு 500 750 ரூபா டோல் வரும்னு நினைக்கிறேன். வேறு வழியில் பே பண்ணி தான் ஆகணும். பண்ணிட்டு போகலாம். அதே போல் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போனோன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இருக்க டைம் படி பார்த்தோம்னாலே 12 மணி 1 மணி இல்லாமல் நம்ம அங்கே போய் சேர முடியாது. இதில் நம்ம டோல் அவாய்ட் பண்ணால் கண்டிப்பாக 2-3 மணி ஆயிடும். அவங்க ஃபங்க்ஷன் வந்து 4 மணின்னு சொல்கிறாங்க. அது உண்மையோ பொய்யோ, நமக்கு வந்து நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிட்டாங்க. நல்லபடியாக கொண்டு போய் கொடுத்துடணும். அவ்வளோதான்.